கொஞ்சம் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும். அப்படி உங்களோட வாழ்க்கை அடுத்த 30 நாள்ல கேரண்டீட் மாறிடுச்சுன்னா, இதனாலேயே அப்படி உங்களோட வயசு 13 25க்கு எடை இருக்குன்னா, அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் வேல்யூபிளாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோ வெறும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது. எதை நீங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் அண்ட் ஜனவரில பாக்குறீங்களோ அண்ட் மறந்து போயிடுவீங்க, இல்ல பதிலா இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதே எக்ஸாக்டான ஸ்ட்ராட்டஜி. இது அப்படி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த 30 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க உங்களோட லைஃப் 100% பாசிட்டிவ்லி மாறத பாப்பீங்க. அண்ட் இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள எல்லாரையும் ஆச்சரியப்பட வைப்பீங்க. அண்ட் ஒருவேளை உங்களையும் கூட தான். ஆனா எதுக்கு நீங்க இந்த ஒரு சத்தியத்தை பண்ணணும்? அன்டில் நீங்க உங்களோட ஐடியல் வெர்ஷனாக ஆகுற வரைக்கும் நீங்க நிக்கிறத அஃபோர்ட் பண்ண முடியாது, தோத்து போகிறத அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்க உங்களோட வேலையை கான்ஸ்டன்ட்லி சைலன்ஸ்ல பண்ண வேண்டியது இருக்கும். சோ தட் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உலகத்தை ஷாக் ஆக்கிடணும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்டில் நீங்க சைலன்ட்லி க்ரோ ஆகுற வரைக்கும் மக்கள் ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க நீங்க என்ன செய்றீங்கன்னு. ஆனா உங்களுக்கு வேற யாரோட ஒபினியனுக்கான அவசியம் இல்ல. யாரோட டவுட்டுக்கு பதில் சொல்ல வேண்டாம், கொஸ்டினுக்கும். இதனாலேயே உங்களோட பிளான்ஸ் அவங்களுக்கு சொல்லாதீங்க அண்ட் சைலண்ட் ஆயிருங்க. சோ தட் எப்ப நீங்க ஒரு கம்பேக் கொடுக்குறீங்களோ, அப்ப அது முற்றிலும் ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா உலகத்துக்கிட்ட இருந்து மறைஞ்சி சைலன்ஸ்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்க ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான 6 ஸ்டேஜஸ் இருக்கு. அப்படி இந்த 6 ஸ்டேஜ்ல நீங்க எதனா ஒரு ஸ்டேஜ்ல கூட தடைப்பட்டீங்கன்னா, அதுவும் முக்கியமா ஸ்டேஜ் நம்பர் 5ல, அப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் கொடுக்க முடியாம போகும். ஸ்டேஜ் நம்பர் 1. அப்படி நீங்க உண்மையிலேயே இந்த வருஷம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, அப்ப நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வின்னர் மைண்ட் செட் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இதுக்காக நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி ஒரு புது அன்ஸ்டாப்பபிள் நபராக மாறணும். லைக் ப்ரூஸ் வென் மாதிரி. இவர்கிட்ட எல்லா ரீசனும் இருந்துச்சு அவரோட வாழ்க்கையை ரிலாக்ஸ்ட் கம்ஃபர்ட்டாக வாழறதுக்கு. பணக்காரனா இருந்தாரு, பவர்ஃபுல்லா இருந்தாரு, உலகத்துடைய எல்லா லக்ஸரியும் அவர்கிட்ட இருந்தது. ஆனா அதுக்கு பிறகும் பேட்மேன் ஆகிறதுக்கு இவர் அவருடைய ரிச் கம்ஃபர்டபிள் வாழ்க்கையை சூஸ் பண்றதுக்கு பதிலா பெயினையே அவரோட லட்சியமா மாத்திக்கிட்டாரு. அண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரைனிங்காக தூரமா மவுண்டனுக்கு போயிட்டாரு. அங்க அவர் அவருடைய பாடி அண்ட் மைண்ட டார்ச்சர் பண்ணாரு. இருக்கத்திலே ப்ரூட்டலான ட்ரைனிங் எடுத்தாரு. சோ தட் அவர் திரும்ப வந்து கௌதம் சிட்டில இருக்கிற கிரைம்ஸ் கூட சண்டை போடலான்னு. பேட்மேன் கம்ஃபர்டபிளான வாழ்க்கையை வாழறதுக்கு உருவாக்கப்படல, அவர் ஒரு மிஷனுக்காக உருவாக்கப்பட்டவர். இதனாலேயே அப்படி நீங்களும் உங்களோட பவர்ஃபுல் கம்பேக் மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம்னா, அப்போ அடுத்த 30 நாள்ல நீங்க ஒரு பவர்ஃபுல் கஷ்டமான சேலஞ்சா முடிக்க வேண்டியது இருக்கும். அங்க நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி நீங்க ஒரு புது அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக மாறுவீங்க. ஸ்டெப் 1. ஒவ்வொரு காலையிலயும் நீங்க எவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்க முடியுமோ எழுந்துக்கணும். அண்ட் எழுந்ததுமே 30 நிமிஷத்துக்கு பிறகு கோல்ட் ஷவர் எடுக்கணும். எஸ், எனக்கு தெரியும் 99% ஆட்களுக்கு இது ரொம்பவே அசாத்தியமாக தோணும். ஆனா அப்படி உங்களால இது செய்ய முடியுதுன்னா, அப்ப இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆனது. இது உங்களுடைய மோட்டிவேஷன், எனர்ஜி, மென்டல் அவுட்புட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை 10x இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்டெப் 2. முழு நாளுக்கும் ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலை உருவாக்குங்க. அண்ட் அந்த ஷெட்யூலுக்கு பிரகாரம் பியூர் ஃபோக்கஸுடன் படிப்பு, வேலை இல்ல எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸ்டெப் 3. டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. பிளஸ் 30 மினிட்ஸ் ஃபேட் பர்ன் அண்ட் மசில் கெய்னிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க. லைக் புஷ் அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ஸ்கிப்பிங் இல்ல ரன்னிங். ஏன்னா எவ்வளவு அதிகமா நீங்க உங்களோட பாடியை புஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்டெப் 4. பயத்தை எதிர்கொள்ளுங்க. இன்செக்யூரிட்டிஸ் நம்ம எல்லாருக்குள்ளவும் இருக்கும். ஆனா அந்த இன்செக்யூரிட்டிஸ் கிட்ட இருந்து பயந்து உலகத்துக்கு எதிர்க்க தலை குனிஞ்சு போகிறது ஒரு வீக் லூசர் மைண்ட் செட்டோட மிகப்பெரிய அறிகுறி. அண்ட் ஸ்டடிஸ் தெரிவிக்குது, யாரெல்லாம் ஒரு விஷயத்தை குறித்து இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்களோ அவங்க கம்மி ஃபோக்கஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் மாதிரி மேஜர் ப்ராப்ளம்ஸை எதிர்கொள்றாங்க. இதனால தான் அப்படி உங்களுக்கு உங்களோட பாடி குறித்து இன்செக்யூரிட்டியா இருக்குன்னா, அப்ப ஜிம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் வீக்கா இருக்குன்னா, அப்ப டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு, அப்ப உங்களோட லுக்ஸ், கான்ஃபிடன்ஸ், நாலேஜ் மீது வேலை செய்யுங்க. அண்ட் அப்படி எதனா ஒரு நேச்சுரல் இன்செக்யூரிட்டி இருக்குன்னா, அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா, அப்ப அதை ஒரு ஆம்பளை மாதிரி அக்செப்ட் பண்ணுங்க அண்ட் பவர்ஃபுல் ஆகுங்க. ஸ்டெப் 5. பாடி லாங்குவேஜ் உங்களை வெறும் வெளியே மட்டும் இல்ல, பதிலா உள்ளுக்குள்ள இருந்தும் உங்களோட ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணுது. அப்படி நீங்க கூன் போட்டு மெதுவா நடக்கக்கூடிய ஒரு லோ எனர்ஜி உள்ள நபராக இருக்கீங்கன்னா, அப்ப உங்களோட பிரெயினை ஒத்துக்குது நீங்க ஒரு வீக், பவர்லெஸ் பர்சன். இதனால உங்களோட வில் பவர், ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளினும் முற்றிலும் அழிஞ்சு போயிருது. ஆனா ஸ்டடிஸ்க்கு பிரகாரம் வெறும் 2 நிமிஷம் பவர் போஸ்ல நிக்கிறதுனால, லைக் நேரா நின்னு ஷோல்டர்ஸ் பின்னாடி கான்ஃபிடன்ஸ் உடன் உங்களோட பாடியில டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா. அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலும் கம்மியாகுது. இதனால நீங்க அதிக ஃபோக்கஸ்ட், உள்ளுக்குள்ளது ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இதனால தான் பாடி லாங்குவேஜ் வெறும் டாமினேட் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல, பதிலா இதை உங்களோட வாழ்க்கையோட ஒரு பங்காக மாத்துங்க. அண்ட் ஒரு கூன் போட்டு மெதுவா நடக்கக்கூடிய லூசர் மாதிரி இல்ல, பதிலா ஒரு பாஸ் மாதிரி எப்பவுமே தலையை தூக்கி ஷோல்டர்ஸ் பின்னாடி கான்ஃபிடன்ஸ் உடன் இருங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங் மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் திங்கிங் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதனால ஒவ்வொரு காலையிலயும் 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. நெகட்டிவ், வீக் மைண்ட் செட் உள்ள ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. அண்ட் வெறும் இந்த மாதிரியான கண்டென்ட் மட்டும் பாருங்க.
பாருங்க எது உங்களுடைய மென்டாலிட்டி அண்ட் ஆம்பிஷன்ஸை இன்னும் அதிக பவர்ஃபுல் ஆக்குமோ. அப்படி நீங்க இந்த 5 ஸ்டெப் அடுத்த 30 நாட்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய லைஃபை 100% பாசிட்டிவ்லி மாறத்த பாப்பீங்க. அண்ட் 30 நாட்களுக்குள்ள நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி ஒரு புது அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக மாறுவீங்க. ஆனா இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். உங்களையே முற்றிலுமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க இன்னும் 5 குரூஷியலான ஸ்டெப்ஸை செஞ்சு முடிக்கணும். ஸ்டேஜ் நம்பர் 2. சில வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி உங்களை மாதிரியே எனக்கும் ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருந்தது. ஃபிட்டாக மாறணும், கரியர் உருவாக்கணும், லைஃப் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாமே கிளியரா தெரியும். மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்தேன், பாட்காஸ்ட் கேட்டேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக புக்ஸ் படிச்சேன். ஆனா அதுக்கு பிறகு நான் ஆக்ஷன் எடுக்க போகிறப்போ என்னுடைய மைண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ரிசர்ச் பண்ணிச்சு. வேலை செய்யறதுக்கு பதிலா முற்றிலும் ஒரு அன்ஃபோக்கஸ்ட் மைண்ட் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பின்னாடி தாவிட்டு இருந்துச்சு. உண்மையான இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு மீது ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா மூளை எதனா ஒரு சுலபமா பிளஷர் தரக்கூடிய விஷயத்தை தேடிட்டு இருந்தது. அப்படி இந்த விஷயத்துடன் உங்களால ரிலேட் பண்ண முடியுதுன்னா அப்போ இந்த பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இதுதான் எக்ஸாக்ட் 3 சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி என்னுடைய எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அகற்றிட்டேன். ஃபர்ஸ்ட், பார்க்கின்சன்ஸ் லா சொல்லுது, அப்படி நீங்க ஒரு வேலையை 2 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா அப்ப அது 2 மணி நேரத்துல முடியும். ஆனா அதே வேலையை செய்யறதுக்கு நீங்க 10 மணி நேரம் யோசிச்சீங்கன்னா அப்ப உங்க மூளை 10 மணி நேரம் தான் எடுக்கும். அதாவது நம்மளோட மூளை எப்பவுமே லிமிட்டட் டைம்ல தான் அதிக ஃபோக்கஸ் ஆக இருக்கும். இதனாலதான் எக்ஸாம் பக்கத்துல வந்ததுமே நம்ம இமிடியேட்லி ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போயிடுறோம். அண்ட் அப்ப நம்ம ஒரு நாளையே எவ்வளவு படிச்சிரோம்னா முழு வருஷத்துல படிக்க முடியாத அளவுக்கு. இது ஏற்படுது டெட்லைன் எஃபெக்டின் காரணத்தினால். ஆனா இந்த எஃபெக்ட் வெறும் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல, பதிலா இதை நீங்க ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணலாம். வெறும் சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா. ஸ்டெப் 1, 90 மினிட்ஸ்க்காக ஒரு டெட்லைன் கிரியேட் பண்ணுங்க. அது வரைக்கும் எழுந்துக்கும் கூடாது, எங்கேயும் போகவும் கூடாது, போன் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஸ்டெப் 2, கண்ணு டைம் மீது, கவனம் வேலை மீது. ஒரு கவுண்ட் டவுன் டைமர் செட் பண்ணுங்க அண்ட் ஒவ்வொரு வேல்யூபிள் செகண்டோ கடந்து போகிறத உணருங்க. ஸ்டெப் 3, 90 மினிட்ஸ்க்காக ஒரு கிளியர் அச்சீவபிள் டார்கெட்டை எழுதுங்க அண்ட் அந்த கவுண்ட் டவுனுக்கு எதிர்க்க வைங்க. சோ தட் ஒவ்வொரு வாட்டியும் கண்ணுல பட்டதுமே ஞாபகம் வரணும், நிக்க கூடாது, ஜெயிக்கணும். அண்ட் கடைசியா ஸ்டெப் 4, ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோமா முடிகிற வரைக்கும் அதன் மீது ஃபோக்கஸ் இருக்கணும். பட் ஆனாலும் பிரெயின் டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் ஆச்சுன்னா அப்ப 5ல இருந்து ரிவர்ஸ் ஆக எண்ணுங்க, இல்ல நேரா போய் 10 புஷ்அப்ஸ் எடுங்க. இதனால மூளை இன்ஸ்டன்ட்லி அலர்ட் ஆயிடும். ரெண்டாவது, அப்படி டெட்லைன் எஃபெக்ட்டுக்கு பிறகும் நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின்காக ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா அப்ப நீங்க வெளியே இருக்கிற இல்ல உள்ள இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனை எலிமினேட் பண்ணணும். கொஞ்சம் இந்த வீடியோவை கவனமா பாருங்க. 3, 2, 1. நீங்க எதனா உணர்ந்தீங்களா? இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த கிரேவிங் நீங்க ஃபீல் பண்றீங்களே, இத பார்க்கிறதுக்கு இந்த டைமண்ட்க்கு என்ன ஆச்சுன்னு, இது எல்லாம் உங்களோட பிரெயின்குள்ள நடக்கிற ஹை ரேஷ் டோபமைன் காரணத்தால தான். அண்ட் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா இதுதான் அந்த எக்ஸாக்டான விஷயம். உங்களை ஹவர் கணக்கா ஸ்க்ரோல் பண்ண வைக்குது, உங்களோட ஃபோக்கஸை உடைக்குது அண்ட் உங்களை சீப்பான பிளஷர் பின்னாடி ஓட தூண்டி விடுது. இதனாலேயே அடுத்த 7 நாட்களுக்குள்ள நீங்க இந்த ட்ராப்பை உடைக்கணும். ஒவ்வொரு ஹை டோபமைன் ஆக்டிவிட்டிஸ் கிட்ட இருந்தும் உங்களை தள்ளி வைக்கணும். அண்ட் இதுக்காக நீங்க வெறும் ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ரூலை ஃபாலோ பண்ணணும். நோ போ, நோ ட்ரூவேஷன், நோ ரீல்ஸ், நோ அடிக்ஷன். மூணாவது, அப்படி டோபமைன் டீடாக்ஸ்க்கு பிறகும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னா அப்ப இதுக்கு சிம்பிளான அர்த்தம் என்னடா? நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஹாபிட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மீது கவனம் செலுத்த மாட்டீங்க. சோ இதனால ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரத்துக்கான தூக்கம் எடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட டயட்ல இந்த இம்பார்ட்டன்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. ஸ்டேஜ் நம்பர் 3, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட பாடி, உங்களோட மைண்டை இந்த கம்பேக் சேலஞ்சுக்காக தயார் பண்ணிருப்பீங்க. சோ இதனால் இதான் நேரம் அந்த கோல் மீது ஃபோக்கஸ் பண்றதுக்கு. எதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து மறைஞ்சு போனீங்களோ, அது எக்ஸாம்ல டாப் பண்றதுக்காகவும் இருக்கலாம், ஒரு பவர்ஃபுல் அஸ்தெட்டிக் பாடி பில்ட் பண்றதாகவும் இருக்கலாம், இல்ல உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி உலகத்துல என்ன செஞ்சு காமிக்கணும்னாவும் இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு அதிகபட்சமான ஆட்கள் கிட்ட கோல்ஸா இருக்குது, ஆனா ஸ்டார்டிங்ல எனர்ஜியே இருக்கிறது இல்ல. அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க நாளைக்கு செய்யலான்னு. ஆனா அந்த நாளை எப்பவுமே வராது. மோட்டிவேஷனல் வீடியோஸை பார்த்து பிளானிங்க பண்ணிடுறோம், ஆனா ஸ்டார்டிங் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நம்மளால ஆரம்பிக்கவே முடியாம போகுது. அப்படி நீங்களும் இந்த கஷ்டமான ஃபேஸை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா அப்ப இதுக்கு அர்த்தம் முற்றிலும் கிடையாது நீங்க ஒரு பலவீனமான சோம்பேறியான நபர்னு இல்ல. பதிலா இது ஏன் ஏற்படுதுன்னா ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பெருசாக வச்சிருக்கீங்க. அண்ட் எப்போ ஒரு வேலை ரொம்ப கஷ்டமாக தோணுதோ மூளை அதை ரெசிஸ்ட் பண்ணும். இதனாலேயே முதல் ரூல் வந்து ஸ்டார்டிங்க எவ்வளவு முடியுமோ சின்னதா சுலபமா வைங்க. லைக் எப்படின்னா வேர்ல்ட்ஸ் டிசிப்ளின் மேன் டேவிட் காகின்ஸ் வந்து எப்ப அவரோட ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணாரோ அப்ப அவருடைய முதல் கோல் என்னன்னா
1 மைல் நான் ஸ்டாப்பாக ஓடணும். ஸ்டார்டிங்ல அவரால் இது கூட செய்ய முடியாம போனது. ஆனா அவர் புஷ் பண்ணி அவர் 1 மைல், அப்புறம் 2 மைல், அப்புறம் 10 மைல் அண்ட் இன்னைக்கு 100 மைல் அல்ட்ரா மேரத்தானை கம்ப்ளீட் பண்றாரு. ரெண்டாவது ரூல், வில் பவர் எல்லா இடத்துலயும் வேலை செய்யாது. இதனாலேயே ஒரு சுலபமான ரொட்டீன்ஸுடன் நல்ல ஹாபிட்ஸ் உருவாக்குங்க. லைக் உதாரணத்துக்கு உங்களுக்கு தினந்தோறும் தண்ணி குடிக்கணும்னா அப்ப வெறும் கிளாஸ் பெட்டுக்கு பக்கத்துல வச்சிருங்க. சோ தட் நீங்க எழுந்ததுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஞாபகத்துக்கு வந்துரும். மூணாவது ரூல், ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. இதனாலேயே அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 மினிட் ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சுலபமாயிடும். லைக் நீங்க 5000 வேர்ட்ஸ்க்கான ஒரு அசைன்மெண்ட் எழுதணும்னா அப்ப இப்படி யோசிக்காதீங்க 10 ஹவர் ஆகும்னு. பதிலா இப்படி யோசிங்க 2 நிமிஷத்துல வெறும் 40 வேர்ட்ஸ் எழுதணும்னு. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா மைண்ட் ஃப்ளோல வந்துரும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, வெறும் கன்சிஸ்டன்டா இருக்க வேண்டியது தான் அவசியம். ஏன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் உடன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக உங்களுடைய கான்ஃபிடன்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டேஜ் நம்பர் 4, ஸ்டார்ட் பண்றது வேணும்னா ரொம்ப கஷ்டமான அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜாக இருக்கலாம் அந்த சேலஞ்சில். ஆனா இங்க உண்மையான சக்சஸ் வெறும் இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் யாரு அவங்களையே ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆக்குறாங்களோ. ஏன்னா வெறும் நடக்கிறதுனால வெற்றி கிடைக்காது. ஓட வேண்டியது இருக்கும், போராட வேண்டியது இருக்கும், விழுந்து எழுந்துக்க வேண்டியது இருக்கும். இதனாலே ஒவ்வொரு நாளும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணதுக்கான தீர்மானம் எடுங்க. அப்படி இன்னைக்கு 25 நிமிஷம் நிக்காம சோர்வாகாம படிக்க முடியும்னா அப்ப நாளைக்கு 30 நிமிஷத்துக்கு படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய நாளையே இதை விட பெட்டர் ஆக்கலனா அப்ப கம்பேக் ஆக ஒரு பவர்ஃபுல் நபராக மாற மாட்டீங்க. ஸ்டேஜ் நம்பர் 5, அப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்க எங்க போகணும்னு அண்ட் நீங்க ஆல்ரெடி உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அடியும் திடமாக வச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க முற்றிலும் தயாரா இருக்கீங்க ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் ஆக. சோ இதனாலேயே இப்ப நீங்க நிக்கிறது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, தோத்து போகிறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்க இப்போ உங்களோட வேலையை கான்ஸ்டன்ட்லி சைலன்ஸ்ல பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் இந்த பயணம் அவ்வளவு சுலபமா இருக்க போகிறது இல்ல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சின்ன கோலையும் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ரத்தம், வேர்வை அண்ட் கண்ணீரை சிந்த வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு நீங்க உங்களோட வலியை உங்களுக்குள்ள வச்சுக்க வேண்டியது இருக்கும். மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வேர்வை சிந்த வேண்டியது இருக்கும். ரத்தம் வடியலாம், அழுவ வரலாம், பட் ஆனாலும் மக்கள் கிட்ட சிரிச்சு காமிக்கணும். ராத்திரியில எரிஞ்சு பகல்ல சிரிக்கணும். அண்ட் உங்களுக்கு தோன்றப்போ அவ்வளவுதான் இனி முடியாதுன்னு அப்போ நீங்க உங்களையே தனியா தான் தூக்கி விடணும். திரும்பவும் வேலையில இறங்க வேண்டியது இருக்கும். வாய்ப்பு இருக்கு உலகம் உங்களை மறந்துடலாம். வாய்ப்பு இருக்கு உங்களோட ஃபேக்கான நண்பர்கள் உங்களை சந்திக்க வராம போகலாம். உங்களை தனியா இருக்கக்கூடிய லூசர் அண்ட் முட்டாள்னு சொல்லலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களை விட பலவீனமானவரும் கிடையாது அண்ட் தனியாவும் இல்ல. உங்ககிட்ட உங்களுடைய கோல்ஸ், உங்க மோட்டிவேஷன் அண்ட் இந்த ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி இருக்கு. இது உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். நீங்க வெறும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அப்ப நீங்க ஸ்மார்ட்டஸ்டாக ஆகணும்னு அவசியம் இல்ல. ஜீவன் எல்லாரை விட பெஸ்டாக ஆக தேவையில்ல. நீங்க வெறும் இந்த மாதிரியான ஒரு நபர் ஆக வேண்டியது அவசியம். எவர் ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்க மாட்டாரோ. ஸ்டேஜ் நம்பர் 6, இப்ப இது கடைசி ஸ்டேஜ் இந்த சேலஞ்சோட. அண்ட் உண்மை சொல்லனா நான் அந்த சேலஞ்சை கடந்த 3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் இப்போ வரைக்கும் ஸ்டேஜ் 6 வரைக்கும் வந்து சேரல. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய கோல் கனவு இருக்கு. ஆனா வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கோல் வித்தியாசமா இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு நீங்க இதை 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துல கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா எப்ப நீங்க இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்றீங்களோ இல்ல பாதி வழி வரைக்கும் போய் சேர்ந்தாலும் அப்ப உங்களுக்கு ஒரு வேற லெவலான பவர்ஃபுல், சக்சஸ்ஃபுல் அண்ட் டிசிப்ளின்ட் பர்சனாக இருப்பீங்க. இப்ப யாரெல்லாம் உங்களை வீக்காக நினைச்சிட்டு இருந்தாங்களோ இப்ப அவங்க உங்களை பத்தி கம்பேர் பண்றதுக்கு கூட பயப்படுவாங்க. இதனாலேயே இன்னைக்கு இந்த டிசிஷன் நீங்க எடுத்தே தீரணும். அப்படி நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு மோசமான மீடியோக்கர் லைஃப் வாழணும்னு விரும்புறீங்களா இல்ல இந்த சேலஞ்சை செஞ்சு முடிச்சு ஒரு பவர்ஃபுல், சக்சஸ்ஃபுல், ஹைலி ரெஸ்பெக்டட் நபராக மாறணும்னு விரும்புறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான். இதை அக்செப்ட் பண்றீங்கன்னா அப்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில். உங்க லைஃப்ல இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் வேல்யூ ஆட் பண்ணிருக்குன்னு தோணுச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டி கூட சேருங்க.